கருவேப்பிலை துளசி சோப்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, துளசி, தேங்காய் எண்ணெய், காஸ்டிக் சோடா லை. இதில் நான் காஸ்டிக் சோடா லை நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னா, நம்ம அரிசி களையும் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி போட்டு செஞ்சுருக்கிறேன். அந்த தண்ணியை எடுத்து ஒரு நாள் முத நாள் செஞ்ச தண்ணியே இதுங்களாம். அதை விட பெஸ்ட்டு உங்களுக்கு நீச தண்ணிம்பாங்க இல்லையா, பழைய சாதம் வச்சுருந்த தண்ணி, அந்த தண்ணி உண்ணோம்னா நமக்கு நல்ல கலராக ஒரு எல்லோயிஸ் கலரில் கிடைக்கும். நீங்கள் சாதாரண ஆர்டினரி ரெயின் வாட்டர் இல்லைனா ஆர்ஓ வாட்டரில் போட்டிங்கன்னா ஒயிட்டாக தான் கிடைக்கும். இது நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், துளசியும் கருவேப்பிலையும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு உரலில் இருந்தால் உரலில் போட்டு ஆட்டி எடுங்க. இது எடுத்தோடனே சாறு நிறைய வராது. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணிக்கு பதிலாக அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றுங்க. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். துளசியை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபில்டரில் வடிகட்டி கொண்டு வந்திருக்கேங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் கலக்கலாம். கலக்கிட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்குங்க. பாருங்கள், இதில் நம்ம கருவேப்பிலை துளசி நம்ம காட்டில் தான் கிடைக்குது, சும்மா தான் கிடைக்குது. அதனால் நல்லா நிறையவே போடலாம். சும்மா எசன்ஸ் ஊற்றுறோம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இது நல்லா ஒரு 10 மினிட்ஸு கலக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுடலாம். அதை போட்டுட்டு நான் அப்புறம் அது எப்படி சோப்பு வந்திருக்குதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சோப்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்தி எடுத்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது என்ன செய்கிறீங்கன்னா, வெயிலில் காய வைக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம ஃபேனில் காய வச்சுக்கலாம். ஃபேன் இப்போ வீட்டுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டோம்னா வெயிலில் காய வைக்கல அது மெல்ட் ஆகிடுது. ஃபேன் காற்றுல காய வைக்கக்குள்ள அது கொஞ்சம் அப்படியே ஒரு 4 நாள் 5 நாள் ஃபேன் காற்றுலேயே வீட்டுக்குள்ளேயே வச்சோம்னா ட்ரை ஆகிடுது. இப்போ காஸ்டிக் சோடா அந்த அளவு சொல்லுறேன். 1 டம்ளர் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணியில் லை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4 டம்ளர் கோகனட் ஆயிலும் 2 டம்ளர் பாம் ஆயில் ஊற்றுங்க. நம்ம ஃபுல்லாக கோகனட் ஆயிலே விடக்குள்ள அது என்ன ஆகுதுன்னா கெட்டி ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இதுங்க அப்படியே பாருங்கள், கமுத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ.